உச்ச பதவிக்கு வரும் கனிமொழி. திமுகவில் இனி இரட்டை புல்லட். விஜய்க்கு டஃப் கொடுக்கும் திமுக. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் திமுகவில் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டன. முதற்கட்டமாக தொகுதி வாரியாக குழுக்கள் நியமிக்கப்பட்டு 38 குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து தொண்டர்களின் கருத்துக்களை பெற்றன. அதனை முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் இன்னொரு குழுவை தங்கம் தென்னரசு தலைமையில் அமைத்தார். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் மறுசீரமைப்பு தொடர்பான பரிந்துரை அறிக்கையை முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலான குழு சமர்ப்பிக்க உள்ளது. இதன் பின் செப்டம்பர் மாதம் முப்பெரும் விழா முடிவடைந்த பின் திமுக மறுசீரமைப்பு தொடர்பான அறிவிப்புகள் வேகம் எடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மறுசீரமைப்பில் கனிமொழிக்கு ப்ரமோஷன் உறுதி என்று அண்ணா அறிவாலய வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்து வரும் கனிமொழி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அண்மையில் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனை நேரில் சந்தித்து கனிமொழி பிறந்தநாள் வாழ்த்து கூறி ஆசி பெற்றிருந்தார். இதனால் கனிமொழிக்கு ப்ரமோஷன் கிட்டத்தட்ட உறுதி என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை கட்டாயம் உயர்த்த வேண்டும் என்பதில் உதயநிதி ஸ்டாலின் தீவிரமாக இருக்கின்றார். சீனியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சில தொகுதிகளை பிரித்து இளைஞர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று குரல்கள் எழுந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் அண்மை காலமாக கனிமொழி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து ஆலோசனையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. உச்ச பதவிக்கு வரும் கனிமொழி. திமுகவில் இனி இரட்டை புல்லட். விஜய்க்கு டஃப் கொடுக்கும் திமுக. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் திமுகவில் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டன. முதற்கட்டமாக தொகுதி வாரியாக குழுக்கள் நியமிக்கப்பட்டு 38 குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து தொண்டர்களின் கருத்துக்களை பெற்றன. அதனை முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் இன்னொரு குழுவை தங்கம் தென்னரசு தலைமையில் அமைத்தார். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் மறுசீரமைப்பு தொடர்பான பரிந்துரை அறிக்கையை முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலான குழு சமர்ப்பிக்க உள்ளது. இதன் பின் செப்டம்பர் மாதம் முப்பெரும் விழா முடிவடைந்த பின் திமுக மறுசீரமைப்பு தொடர்பான அறிவிப்புகள் வேகம் எடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மறுசீரமைப்பில் கனிமொழிக்கு ப்ரமோஷன் உறுதி என்று அண்ணா அறிவாலய வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்து வரும் கனிமொழி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அண்மையில் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனை நேரில் சந்தித்து கனிமொழி பிறந்தநாள் வாழ்த்து கூறி ஆசி பெற்றிருந்தார். இதனால் கனிமொழிக்கு ப்ரமோஷன் கிட்டத்தட்ட உறுதி என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை கட்டாயம் உயர்த்த வேண்டும் என்பதில் உதயநிதி ஸ்டாலின் தீவிரமாக இருக்கின்றார். சீனியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சில தொகுதிகளை பிரித்து இளைஞர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று குரல்கள் எழுந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் அண்மை காலமாக கனிமொழி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து ஆலோசனையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது.